வெல்கம் பேக் டு தி புக் ஆஃப் ஜக்கேரியா. ஜக்கேரியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம், எபிசோட் நம்பர் 11. இன்றைக்கு நாம் தியானிக்கப் போவது 6ஆம் அதிகாரத்தின் 9 முதல் 15 வசனங்களின் 2வது கோணம். முதல் கோணத்தை முந்தைய பதிவில் பார்த்துவிட்டோம். அந்த பதிவை பார்க்காதவர்கள் கண்டிப்பாக பார்க்க பரிந்துரைக்கிறேன். இன்றைய காணொளியில் ஜக்கரியா வேண்டுமென்றே 9 முதல் 11 வசனங்களில் சில பெயர்களும் 12 முதல் 15 வசனங்களில் சில பெயர்களும் எழுதியிருக்கிறார். இவ்விரண்டுமே ஒரு மிக பெரும் ரகசியம். சிந்தனையை சிதறவிடாமல் ஒன்றாய் கூடி தியானித்து ஆர்ப்பரிக்கலாம் வாருங்கள். ஃபர்ஸ்ட் ரகசியம் என்ன? இது ஏன் இந்த 3 பேர் மட்டும் போய் ஒரு காணிக்கையை கொடுக்கணும்? ஏன் அந்த 2 பேர் வீட்டுக்குள்ள போகணும்? கடைசியாக ஒரு 2 பேர், மொத்தமா 3+2+2 7 நபர்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு பார்க்கலாம். இரண்டாவது, தேவாலயத்தில் வைக்கப்பட்ட கிரீடம் 5 நபர்களின் நினைவுக்காக மட்டும். ஏன் மிச்ச பேர்களாம் தேவையில்லையா? அப்போ இந்த 2 இடத்துலையுமே வேறு ஒரு பொருள் இருக்கிறது. இப்போ 9 to 11 வேர்சஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். 3 முக்கியமான இலக்குகள் இந்த 3 வசனத்தில் இருக்கிறது. இலக்கு நம்பர் 1, காணிக்கை வாங்குவது. ஏன் இந்த 3 நபர்கள் மட்டும் காணிக்கை கொடுக்க வேண்டும்? மற்ற நபர்கள் தகாதவர்களா? இல்லைங்க. சரி, யார் யார் பேர் இருக்கு? எல்தாய் அப்படி என்றால் உலகப் பிரகாரமான அல்லது நிலைத்து நிற்கும். இரண்டாவது பெயர் தொபியா, அப்படி என்றால் யாவே நல்லவர். மூன்றாவது எதையா, அப்படி என்றால் யாவே அறிவார் இல்ல அறிந்திருக்கிறார். இப்போ இந்த 3 பெயரையும் சேர்த்து வைத்து கான்டெக்ஸ்ட பேஸ் பண்ணி புரிஞ்சுக்கலாமா? இதோ அதனுடைய விளக்கம். பாபிலோனிலிருந்து அல்லது உலகத்திலிருந்து திரும்பி வந்து நிலைத்து நின்று யாவே நல்லவர் என்பதை ருசிப்பார்கள். அவர்களை யாவே முன்குறித்திருக்கிறார். எரேமியா 1:5, ரோமர் 8ஆம் அதிகாரம் 29 முதல் 30 வரை, எபேசியர் 1:4, இதெல்லாம் படிச்சு பாருங்க. அடுத்து 2 நபர்களின் பெயர்கள் குறிப்பிட்டிருக்கிறது. அவர்களுடைய இல்லத்திற்குள் நுழைகிறார்கள். யார் பேர் அது? யோசியா. யோசியா என்றால் யாவே ஆதரிக்கிறார் அல்லது யாவே குணமாக்குகிறார். இரண்டாவது ஜெப்பனியா, யாவே மறைக்கிறார் அல்லது பாதுகாக்கிறார். சரிங்க, இப்ப இந்த கான்டெக்ஸ்ட்ல இதனுடைய பொருள் என்ன? பிதாவுடைய குமாரனின் இல்லத்தில் தஞ்சம் புகுந்தவர்கள் குணமடைகிறார்கள். பிதாவினால் மறைத்து பாதுகாக்கப்படுகிறார்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 28 முதல் 29 வசனங்களை படிச்சு பாருங்க. நாம் இயேசுவின் கரங்களில் இருக்கிறோம். அந்த கரம் பிதாவின் கரத்தில் இருக்கிறது. மூன்றாவது இலக்கு என்னங்க? இங்க ஒரு 2 பேர் இருக்கு. யோசுவா, யோசதாக். யோசுவா என்றால் யாவே காப்பாற்றுகிறார். இதுதான் ஜீசஸுடைய பேர். பைதுவே, யோசதாக் யாவே நீதியுள்ளவர், அதாவது தந்தையினுடைய பேர். சரிங்க, இது எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? நீதியுள்ள பிதா நம்மை பாதுகாப்பது மட்டுமில்லாமல் தம்முடைய குமாரனாகிய யோசுவா அல்லது இயேசு கிறிஸ்துவின் செயல்களின் மூலமாக அந்த கிரீடம் இருக்குல்லையே, அது நம்மை காப்பாற்றுகிறார். யோவான் 3:16, பிதா உலகத்தின் மீதுள்ள அன்பினால் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு நித்திய ஜீவனை பெறும்படிக்காக கொல்கதாவில் கொடுத்தார். ஸோ இது பார்ட் 1, அதாவது ஃபர்ஸ்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இரண்டாவது ஒன்று இருக்கே, அதையும் பார்த்து விடலாம். ஃபேஸ் 2, இரண்டாவது கட்டம் என்னங்க? 12 முதல் 15 வசனங்கள். இந்த கிரீடங்களோ என்னவென்றால் யாவேவுடைய ஆலயத்திலே ஏலேமுக்கும் தொபியாவுக்கும் எதையாவுக்கும் ஜெப்பனியாவின் மகனாகிய ஏனுக்கும் நினைவூட்டுதலுக்கென்று வைக்கப்படுகிறது. கிரீடத்தின் சின்னம் என்னங்க? வெள்ளி, கிறிஸ்துவின் அல்லது மேசியாவின் சிந்தப்பட்ட இரத்தம். அது நம்முடைய மீட்பை குறிக்கிறது. தங்கம் என்பது கிறிஸ்துவின் தெய்வத்தன்மையை குறிக்கிறது. வார்த்தையானவர் மாமிசமானார். சரி, இப்போ அந்த பெயர்களுக்குள் இருக்கும் ரகசியத்திற்குள் கடந்து செல்லலாம். பெயர்களும் அர்த்தங்களும். ஏலேம் என்றால் கனவு அல்லது வெளிப்பாடு, அதாவது தீர்க்க தரிசன வெளிப்பாடு.
தொபியா என்றால் யாவேவின் நன்மை. எதையா என்றால் யாவே அறிவார் அல்லது அறிந்திருக்கிறார். ஏன் என்றால் கிருபை அல்லது கருணை. ஜெபனியா யாவே மறைத்து வைத்திருக்கிறார் அல்லது பாதுகாக்கிறார். சரிங்க, இந்த எல்லா பேரையும் சேர்த்து வச்சு படிக்கலாமா? ஆலயத்தில் கிரீடம் என்பதின் ரகசியம் இதோ. தீர்க்க தரிசன வெளிப்பாடு மூலம் யாவேவின் நன்மை வெளிப்படுகிறது. யாவேவினால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு, குமாரனில் விசுவாசம் வைத்தவர்களுக்கு கிருபை உண்டாகிறது. இது பிதாவினால் மறைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட ஒரு மர்மம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவரால் வெளிப்பட்டிருக்கிறது. இந்த குமாரனும் கிரீடமும் என்று சொல்லும் பொழுது ஒரு சில முக்கியமான வசனங்கள் எனக்கு நினைவுக்கு வந்தது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அவர் கோபம் கொண்டு நீங்கள் அழிவதற்கு முன் குமாரனை முத்தம் செய்யுங்கள். சங்கீதம் 2:12. அவருடைய பெயர் என்ன? அவருடைய குமாரனின் பெயர் என்ன? நீதிமொழிகள் 30:4. யாவேவின் தூதனானவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிரு, அவர் உங்கள் துரோகங்களை அல்லது பாவங்களை பொறுப்பதில்லை. யாத்திராகமம் 23:21. அவர் நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார். ஏசாயா 53:5. மேசியா கொல்லப்படுவார், ஆனால் தனக்காக அல்ல. தானியேல் 9:26. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தியானத்தில் நாம் கண்டது மேசியாவின் முதல் மற்றும் இரண்டாம் வருகையை அழகாய் வேறுபடுத்தியது. சற்று ஆழமாக தியானித்த பொழுது கல்வாரி சிலுவையின் பரிகாரத்தை கர்த்தரின் கடும் கோபத்திற்கு முன்பு ஏற்றுக்கொண்டவர்கள் குமாரனின் இல்லத்தில் பிதாவினால் பாதுகாக்கப்படுகின்றனர். உலகத்தின் மீதுள்ள அன்பினால் தம்முடைய ஒரே மகனை கொடுத்த பிதாவான யாவே உபத்திரவத்தின் காலத்திலும் தம்முடைய கிருபையை நீட்டிக்கிறார். வெள்ளி மற்றும் பொன் கிரீடத்தின் பொருளை உணர்ந்த பின் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து அவருக்காக துக்கித்து அழுவார்கள் என்ற வசனம் நிறைவேறும். அவிவிசுவாசத்தில் மூழ்கி கிடக்கும் நம் உறவுகளுக்கு இந்த வெள்ளி மற்றும் பொன் கிரீடத்தின் பொருளை அல்லது நற்செய்தியை கட்டாயம் எடுத்து சொல்ல வேண்டும். காலம் சமீபமாயிருக்கிறதே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்மோடு இருப்பதாக. ஷலோம். God bless you. கண்ணீர் கரைந்தோ